உமது மகிமை ஒன்று
வலகரத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? நீங்க வாய் திறக்கலன்னா இறக்கணும். இந்த முதல் ஆராதனை, மூன்றாவது வாரத்தின் முதல் ஆராதனையில் ஆண்டவர் நடத்தும்படி சைலத்தை ஜெபம் பண்றீங்களா? மைக் வேணாமா? ஓகே. நல்ல பிதாவை துதிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு இந்த சபை ஆராதனை, பாடல், துதி, தொழுகை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியணும், தெரியல. இந்த உணர்வு இருந்ததுன்னா பணம் என்ன, மேன்மை என்ன, உலகத்துல என்ன ஆசை, திருப்தி இங்கதானா இருக்கு தேவ சமூகத்துல. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. இந்த மைண்ட் மனசு அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். பூரணமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல என் ஆத்துமா நிறைவு இருக்கு. யாருக்கு? உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் உமக்காக வாழுகிற விரும்புகிறவர்களுக்கு, ஆவியிலே இருப்பவர்களுக்கு, அங்கும் இங்கும் அலையாமல் ஆத்துமாவிலே கர்த்தரே என் தஞ்சம் என்று ஒப்பு கொடுத்து உத்தமமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு அந்த திருப்தி இருக்கும்பா. எங்க ஆலயத்தில் அது இருக்கட்டும். எனக்கு தெரியும் ஆண்டவர் நடத்துகிறீ, தொடர்ந்து இடைபடுவி, அனைவற்றையும் பொறுப்படும். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அங்க சொல்லதான முடியும், அங்க ஜெபிக்க தான முடியும். வாரம் முழுவதும் வீடு வீடா போய் உள்ள புகுந்து லோத்து குடும்பத்தை பிடிச்சி இழுத்து வெளியில விட்டது போல வீடு வீடா போய் வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சா இழுக்க முடியும். கோயிலுக்கு வாங்கன்னு உங்க மேல அன்புள்ளவங்க, மழையா இருக்கட்டும், பனியா இருக்கட்டும், என்ன கவலை இருக்கட்டும், கண்ணீர் இருக்கட்டும், வியாதி வரட்டும், பிரச்சனை வரட்டும், முதல்ல எங்க ஆண்டுடைய சமூகம் ஓடி வந்துருவாங்க. இடைபடுவே நீங்க உங்க மகிமையை நாங்க அனுபவிக்கணும். நாங்க இப்படிதான் இருக்கணும். நல்ல எங்க ஆராதனை அப்படிதான் இருக்கணும். சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிறது போல இதான் 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 அது இல்லப்பா. நீங்க நடத்தணும், உங்க கண்ட்ரோல். உங்க கண்ட்ரோல். இதுல ஈடுபடுகிற அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணும். விளையாட்டுத்தனமா யாருக்கெல்லாம் வந்து செய்ய முடியாது, செய்யக்கூடாது. செபம் இல்லாம, இதயத்தை ஆயத்தப்படுத்தாம, ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு இல்லாம, ஐக்கியம் இல்லாம, மனதுல சமாதானம் இல்லாம எதையும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இது வேதம் படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்கு தெரியும். அனைவரையும் அபிஷேகம் பண்ணது. முதல் ஆராதனையில பாடல், தொழுகை எல்லாம் ஜாதி அபிஷேகம் பண்ணும். அதுக்குதான் பாடுறதுக்கு ரெண்டு பேரை நாங்க அபிஷேகம் பண்ணினோம். மற்றவங்களாம் வில்லேஜில் போய் ஊழியம் செய்யறாங்க. மற்ற 5 பேர் 2 பேரை எல்லாருக்கும் முன்ன நிக்க வச்சு ஜெபம் பண்ணி நோக்கம். ஆராதனையை நடத்த உங்க ஜெபத்துல விழுந்து கிடப்பாங்க. ஆண்டவரே, அந்த அனாயிட்டிங் கடந்து வரட்டும். யாரையும் நாங்க அற்பமா நினைக்க கூடாதுப்பா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்களுக்கு என்னன்னா அற்பமா நினைக்காதீங்கன்னு உங்க வேதம் சொல்லுது. உங்க நாம மகிமைப்படும். இடைப்படுவி எல்லாவற்றையும் பொறுப்படும். உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், அடிமை இதய துடிப்பு உணர்வு உமக்கு தெரியும். ஏன் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறன்னு. இதே அந்த கதகதகதன்னு வாங்க, அந்த நெருப்பு தக 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 தகன்னு வாங்க.
நெருப்பு எரிஞ்சுக்கிட்ட அந்த அந்த மஞ்சள் நிறம் அப்படியே பார்க்கும் போது கிட்ட போக முடியாது, அப்படி ஒரு அனல் இருக்கும். அந்த அளவுக்கு இதயங்கள் அப்படியே அனலுக்குள்ள இருக்கட்டும், அனலுக்குள்ள இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது, ஆனா தேவ ஜனங்கள் இருதயம் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடையட்டும். நீங்க மட்டும்தான் பெருகணும். எங்க சபையில ஒரு மனுஷன் பேரு கூட பெருகு மேல நீ பெருகப்படுகிற தேவன். ஒரு மனுஷன் கூட தன்னோட பெருமையை எதிர்பார்க்க வேணாம் எங்க சர்ச்சில் இருக்கிறவங்க. ஆனா உங்க வேதம் விரும்புது எல்லாரையும் நடத்துது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காருவோம். எல்லாமே சொல்லுங்க. దేవుడు
ஒரு 2 கನ್ನಡ பாடல்களை பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் சந்தோஷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ యేసయ్యಾ, நீனே యేసయ్యா என்று சொல்ல பாடலை பாடி தேவனை நாமத்தை உற்சாகமாக எல்லாம் கரங்களை தட்டி பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యా, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యా, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యా. ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀನೇ యేసయ్యಾ, ನೀನೇ యేసయ్ಯಾ, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ, ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀನೇ యేసయ్ಯಾ, ನೀನೇ యేಸయ్ಯಾ, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ. ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಈ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్యಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯಾ. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಗೆಳೆಗಾರನ ಕಲೆಯಿಂದರು ಮರಣಕರ ಯಾರಿಂದರು. ಗೆಳೆಗಾರನ ಕಲೆಯಿಂದರು ಮರಣಕರ ಯಾರಿಂದರು. ತಪ್ಪಿಸಿದರು ನೀನೇ యేసయ్ಯಾ, ಕಾಪಾಡಿದರು ನೀನೇ యేಸಯ್ಯಾ, ತಪ್ಪಿಸಿದರು ನೀನೇ యేసయ్ಯಾ, ಕಾಪಾಡಿದರು ನೀನೇ యేಸಯ್ಯಾ. ನಿನ್ನ ಕೋಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಈ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్ಯಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేಸయ్ಯಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేಸయ్ಯಾ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేಸయ్ಯಾ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ. ನಿಮ್ಮರೆ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ನಿಮ್ಮರೆ ಒಪ್ಪಿರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವು ನಿಜವಾದ ಭಾಗ್ಯವಂತರು. ಆರಾಧಿಸುವ ನಾವೇ ಧನ್ಯರು, ಸೇವೆ ಮಾಡುವ
ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ ಯೇಸುಯ, ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ ಯೇಸುಯ, ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ ಯೇಸುಯ, ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ ಯೇಸುಯ. ನತ್ತಗೊಂಡೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ಜೀವ ಕಾಪಾಡಿದೆ. ಈ ಶಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ, ಜೀವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಯ್ಯ, ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿಮಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು, ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನದೇ ಶಾಶ್ವತವು. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು, ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನದೇ ಶಾಶ್ವತವು. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನಾರಾಧನೆ. ನೀತಿವಂತರಿಗೆ
ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ
ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சில தமிழ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. இயேசுவே அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமறை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமறை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை,
உங்களுக்கு
எல்ரோயி, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே.
ஆண்டவர் யார்? என்னுடைய ஆவினால் ஆவன் சொன்னார். அவர் யாருன்னா மனிதனோடு பேசுகிறவர். மனுஷங்களோடு பேசுறாங்க. எல்லாரோட ஆண்டவர் பேசுகிறார். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கிறது யாருன்னா மனிதர்கள் தான். ஏன்னா மனுஷர்கள் தேவ சாயலா படைக்கப்பட்டவங்க, 6 அறிவோடு படைக்கப்பட்டவங்க. மற்ற 5 அறிவுள்ள அந்த அந்த தாவரங்களோ மிருக ஜீவன்களோ நல்லது கெட்டது தெரியாது. ஒரு மாடு மாட்டை குத்துது, அதுக்கேற்ற அறிவு அதுக்கு இல்லை. ஆனா மனுஷன் மற்றவங்களை போய் கடிக்க, ஏன் கடிக்க கூடாது? கடிச்சா பல்லுல இருக்கிற விஷம் ஆண்டவர் விரும்பல. ஏன்? அறிவு, எது நல்லது எது கெட்டதுன்னு மனுஷனுக்கு. ஆனா மனுஷனோட ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்மோட பேசிக்கிட்டு இருக்கார். பல விதத்துல பேசுகிறார், பலர் மூலமா பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த வசனம் நீங்க கவனிக்கணும். இது யாரு பேசுகிறவர்? தீர்க்கதரிசி என்னன்னு சொல்றாருன்னா, யாரு சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நீங்க ஊழியக்காரவங்க நாங்க பேசுறோம்னு சொன்ன, நான் சொல்றேன்னு இல்லை, நான் சொன்னாலும் யாரு சொல்றது? ஆண்டவர் பேசுகிற, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற, ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைய ஊழியக்காரன் வாயின் வழியா பேச வைத்து ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதுதான் தேவனுடைய காரியம். எப்படி பேசுறாரு ஆண்டவர்? எப்படி பேசுறாரு? ஒரு பூச்சி பறக்கிறது போல அப்படியே அப்படியே மின்னு சொல்லிட்டு போயிடுறாரா? இல்ல வேற ஒரு மின்னல் அடிக்கிறது போல அப்படியே தான் சொல்லிட்டு போறாரா? சத்தமா சொல்லுங்க. எப்படி பேசுறாரு? மனிதன் புரியும்படி அவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறாரு. அன்றைக்கு அவர் பேசின விதம் வேற. இன்றைக்கு வேதத்தையே நம்ம கையில கொடுத்துட்டு நாம் படிக்கும் போது இதை படிக்கணும். இதை படிக்கும் போது கர்த்தர் நம்மோடு. இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க பைபிள் படிக்கலன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சிக்க முடியாது. இதை நீங்க சரியா சாப்பிடலன்னு அர்த்தம். சாப்பிடாதவங்க வீக்காயிடுவாங்க. இத சாப்பிட்டு இதை ஜீரணமா இத அசைப்படுறவங்க தான் ஆத்துமாவிலே பலன் உள்ளவர்களாய் நன்மை தீமை அறிந்து வாழ்க்கையை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையா வாழ முடியும். சும்மா கேட்டு போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. 6ஆம் வசனத்துல பார்த்தோம். செருபாபேலுக்கு சொல்ற, இது யார் சொல்றது? சகரியா என்ற ஒரு நாள் செய்தியில் நீங்க பார்த்த சகரியா. அவர் எதனால சகரியாவோடு ஆண்டவர் பேசினார்னு குறிப்புகள் சொல்லி இருக்கிறார். யாரோட கர்த்தர் பேசுவார்? தேவன் பேசணும்னா, தேவ சத்தம் கேட்கணும்னா அந்த மனுஷன் எப்படி இருக்கணுங்கிற விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். சகரியாவை பற்றி யாருக்கு சொல்றாரு? சகரியா மூலமாக யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? செருபாபேல் என்ற ஒரு தலைவர், ஒரு அதிபதிக்கு சொல்றார். பொறுப்புள்ள மனுஷனுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? பலத்தினால் முடியாதுப்பா. அங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர்றவங்க வந்தோம் போறோம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. மனைவியை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கு, புருஷனை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கு, குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்கு, சமுதாயத்துல உழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, வேலை செய்யற பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இல்லாதவங்க யார் தெரியுமா? சோம்பேறிங்க. ஒரு வேலையுமே செய்யலன்னா
அது தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும். அவங்க பேரே சோம்பேறி தான். சோம்பேறிங்கிற தலைப்புல நான் பிரசங்கம் பண்ணா நிறைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க சுறுசுறுப்புள்ளவரா இருக்க போறீங்களா, சோம்பேறியா இருக்க போறீங்களா என்பதை நீங்க தான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்லணும். சோம்பேறிகளோடு ஆண்டவர் பேச மாட்டார். சுறுசுறுப்பா இருக்கிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவங்க தான் ஏதாகிலும் ஒன்றை நல்ல காரியத்தை செய்வாங்க. அப்ப செருபாபேல, நான் செருபாபேலை குறித்து மட்டும் ஒரு செய்தி கொடுக்கிற ஒரு 4-5 குறிப்பு நிறைய இருக்கு பைபிள்ல. ஏன் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டாரு? அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டா அவனுடைய குணம் எப்படி இருப்பான், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவன் இருதயம் எப்படி இருக்கும், கடவுளுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, பின்னால் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனுஷன் சொல்லுவாங்க. மனுஷன் சொல்லுவாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, இவங்களை ஏன் பண்ணோம், அவங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாதா, இவங்க லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணம் என்னன்னு எல்லாரும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்ப செருபாபேல் எப்படி இருந்தார், யார் அவர், ஏன் அந்த மனுஷனை தெரிஞ்சுக்கணும்? அவரை குறித்து கொஞ்சம் படிக்கும் போது இன்னும் நாம் வேத தெளிவாரை அடைய முடியும். அப்போ இந்த செருபாபேலுக்கு வருகிற வார்த்தை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை முக்கியம். தேவ வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, கேட்கப்படுகிற வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கிறோம், சொல்றோம், படிக்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தைய, இந்த வார்த்தை பேசப்படுகிறது நாவினாலே. அதே வார்த்தையை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த மெத்தடு தான் கடவுள் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா அது என்ன செய்யும்? இதே வார்த்தை தான் 8ஆம் வசனத்தை சொல்றாரு. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா ஆண்டவர் திரும்ப 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 அவர் வார்த்தையை கொண்டு மனுஷனோட என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சில் பல முறை உங்களோட பேசுறாரு. எதுக்கு தெரியுமா? வந்து கேட்டுட்டு உங்க இஷ்டம் போல வாடுறதுக்கு இல்ல, உங்க இஷ்டம் போல பேசுறதுக்கு இல்ல, குணம் மாறுவதற்கு, சாட்சி பெறுவதற்கு, உண்மையா இருப்பதற்கு, உத்தமமா இருப்பதற்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. தேவனுக்கு ஏற்றபடி நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தை விளங்குது? புரியலன்னு சொல்ல முடியாது. செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சீங்கன்னா தேவ கரம் உங்க மேல நீட்டப்படும். உங்களை பார்த்து பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? திரும்ப திரும்ப ஆண்டவர் போன வாரம் தான் பேசுறாங்க செருபாபேலை பத்தி. ஏன் திரும்ப செருபாபேல் போல நீ மாறு? போன வாரம் தான் சொன்னாங்க என் ஆவியினாலே ஆகும். நீயும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துறத புரிந்த ஆவியின் எல்லைக்குள்ளே வந்து விடுங்க. போன முறை தான் பேசினாங்க சகரியாவை பத்தி. சகரியா அப்படி இருந்தா, நான் சகரியா போல இல்லையே, நான் தேவனோட தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டுமே. கர்த்தருடைய வார்த்தை, படிக்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையில உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. கோயிலுக்கு வந்து தோத்திரம் போட்டு வாழ்நாள் முழுவதும் வீணா செலவழிக்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும், உங்க சிந்தைக்குள்ள இருக்கணும். நீ ஒரு தப்பு பண்ணும் போது இந்த வார்த்தை உங்களை பேசணும். நீ வழி விலகி போகும்போது, நீங்க கோபப்படும் போது, நீங்க பெருமைப்படும் போது, என்னையோ சேர்த்துதான் சொல்ற விஷயம் அது. தேவன் பார்க்கிற, தேவன் கவனிக்கிறேன்ட்டு நீங்க இஷ்டம் போல செயல்படும் போது ஒண்ணு தெரியணும், நீங்க எப்ப தேவ பிள்ளை கர்த்தர் உங்களோட இருக்கிறார் தான் மறந்துடாதீங்க. அவ்வளவு சீக்கிரம் விலக மாட்டா. முடியாத பட்சத்துல 99% வரும்போதுதான் இதுகிட்ட போராடி பிரயோஜனம், இந்த நரகத்துக்கு குறிக்கப்பட்டுச்சு, வேணா சாத்தாங்கிட்ட விட்டுன்னு கர்த்தர் ஒதுங்கிடுவா.
மற்றபடி நீ என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளவு கீழ்ப்படியாத போனா கூட, அவர் ரத்தத்தால மீட்கப்பட்ட நீங்க பிசாசு கிட்ட போய் மாட்டிக்க கூடாது என்பதுல ஆண்டவர் கவனமா. அதனாலதான் நம்ம தப்பு பண்ணா கூட கர்த்தர் நம்மள பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை உணர்த்துறாரு, நம்மளை நடத்துறாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பண்ற தப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் இன்னும் நல்லா இருக்கிறோம்? நீ அவங்களுடைய பிள்ளை. முடிந்த வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் விட்டுருவாரு. கர்த்தர் விட்டுட்டா நமக்கு கெதி கிடையாது, வழியே கிடையாது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்கும்? இது உண்மையா பொய்யா? அவ்வளவுதான். இந்த பயம் எனக்கு இருக்கு, இந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இந்த பயத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுத்தாதான் உங்களுக்கு விளங்கும். பெரியவங்க சொன்னாதான் பிள்ளைகளுக்கு விளங்கும். அப்புறம் அவங்க கீழ்ப்படியாத போன நாம பொறுப்பு இல்ல. அப்ப அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எரேமியா 20:9, ஜெரேமியா 20:9. நேரத்தோட நான் முடிப்பேன். அடுத்த வார்த்தையை அடுத்த ஆராதனையில பேசுவேன். இன்னும் நேரம் போனா 3வது ஆராதனையில பேசுவேன். இந்த வார்த்தைகளை எவ்வளவு முடியுதோ நீங்க கேட்கறீங்களா? அதை பட்டும் படாத போச்சு, கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், அந்த சாப்பிட்டதை ஜீரணம் ஆகுறதுக்கு அசைப்போடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டா கூட உங்க உடம்புக்கு ரத்த ஓட்டம்லாம் இருக்கும். அதே போல கொஞ்சம் வசனத்தை நீங்க சாப்பிட்டா கூட ஆத்மாவுக்கு பலனா இருக்கும். அதை நீங்க அசைப்போட்டு அறிபடி வாழ்ந்தாலே போதும். நேரம் சொல்லிட்டு முடிக்க மாட்டேன். பக்குன்னு போனோம் நீங்க. ஐயோ, அப்ப கேட்டதை நினைவில் கொண்டு வாங்க. சரி, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினார், அதன்படி நான் வாழ்வேனா? ஓகே. 20:9, எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த எரேமியாவுக்கு துன்பம் கொடுத்தாங்க ஜனங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற ஊழியக்காரரோ தீர்க்கதரிசிகளோ விசுவாசிங்க சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. எந்த விசுவாசி விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைய அறியாத கீழ்ப்படியாத ஆட்கள் சபையில தீர்க்கதரிசியை விட மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமா சொல்ற ஊழியக்காரனையும் விட்டு வைக்க அது அவங்க வேலையா? கேளுங்க, படிங்க, உணருங்க, கீழ்ப்படிங்க, உங்க வாழ்க்கைய மாத்திக்கங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணருங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சாட்சியா இருங்கன்னு பார்த்தா, மேடையில சொல்ற ஊழியக்காரவங்களை தீர்க்கதரிசிகளை குற்றப்படுத்திக்கிட்டு, இவன் பொய் சொல்றான், அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அந்த அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுக்கிறது? அதனாலதான் எரேமியா என்ன சொல்றாரு? நான் போய் சொல்ல மாட்டேன், இனி உங்க நாமத்துல நான் பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். ஏன்பான்னு கேட்டா முன்ன படிச்சு பாருங்க, இந்த ஜனங்க என்ன சும்மா விட்டு வைக்கல, ரொம்ப மோசமா இருக்காங்க. உங்களை திரும்பி பார், உங்க குடும்பத்தை பார், உங்க ஆண்டவருக்கு விரோதமா செயல்படாதீங்கன்னு சொல்லி நீங்க சொல்ற வார்த்தைய அவங்களுக்கு நான் போய் சொன்னா அவங்க என்ன சாகடிக்க பார்க்கிறாங்க, என்ன நோகடிக்க பார்க்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நோவா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விலகி உங்களை நீங்க பார்க்காம, உங்க ஆத்மாவை பார்க்காம நீங்க மற்றன் மேல கவனம் செலுத்தி போனீங்கன்னா ஊழியம் பாதிக்கப்படும். உங்களால ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போயிட்டா, உங்களால ஒரு ஊழியக்காரன் உடைஞ்சு போயிட்டா உங்களை கணக்கு கேட்பார். ஏசபேலால எலியா சோர்ந்து போனாரு. 19ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள், ஏசபேல் வார்த்தை
நான் கேட்காத விட மாட்டேன், அவனை நான் அடிக்காத விட மாட்டேன், அவனை நான் கொல்லாத விட மாட்டேன். ஏசபேல், உனக்கு யார் அந்த, நீயே சரியில்லை, நீயே கர்த்தருடைய வார்த்தை கேட்காம உன்னை நாய் கடிச்சு சாக போகுது, ஒரு ரத்தம் சிந்த போகுது, ஒரு எலும்பு நொறுங்க போகிறது, அதை நீ உணராம நீ ஊழியக்காரனை மிரட்டுற. ஆனாலும் ஊழியக்காரனை கர்த்தர் விடல. உன்னை எதுக்கு அழைச்சேன்? உன்னை மத்தவங்களை அபிஷேகம் பண்ண நான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு மத்தவ சொல்றாருங்கிறதுனால நீ ஊழியத்தை விட்டுட்டு ஓடுற. எலியா உணர்ந்து வந்துட்டாரு. கீழே இருக்கிறவங்க வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தேவ ஊழியர்கள் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம், வசனத்தின் அடிப்படையில் புறப்படும் போது அதை குறை கண்டுபிடிப்பதல்ல, நான் என்னவா இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறேனா என்பதை உணர்ந்து பார்த்து, தன்னைத்தானே அலசி ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருக்கு ஏற்றபடி போக, அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ அர்ப்பணிக்கணுமே தவிர, இதை ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள். அதனால இந்த எரேமியா சோர்ந்து போயிட்டு, உடைஞ்சு போயிட்டு, நான் முடியாத ஆண்டவரே, என்னால முடியல, தொல்லை தாங்க முடியல இந்த ஜனங்க கிட்ட, அவ வாய் ரொம்ப பெருத்து போச்சு, என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. எரேமியாவை ஃபுல்லா படிக்கும் போது சொல்றேன் பாருங்க, எனக்கு இன்னும் பல வருஷம் ஆயுசு நாள் ஆண்டவர் கொடுக்கணும். வார்த்தை வார்த்தையா அவ்வளவு விஷயம் இருக்கு. சொல்ற நான் இருப்பேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. நான் சோர்ந்து போயிட்டேன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உள்ள தீர்க்கதரிசி, கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஊழியர், கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பியிருக்கிற ஊழியர்களை யாராலும் அந்த ஊழியத்தை பிடுங்க முடியாது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அக்கினி போல உள்ள 10 பேர் பேசுறா, 4 பேர் பேசுறா, இப்படி பண்றாங்கிறதுனால சோர்வு வருது, வேதனை வருது. என்னன்னா இப்படி இத்தனை வருஷம் சொல்லி இப்படி அழிஞ்சு போகுதேன்னு வேதனை வருது. ஆனாலும் கர்த்தர், நான் பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிற பலத்தோட எழுப்பி போட்டு கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாள் சீக்கிரம், அவர் வசனம் புறப்பட்டு போக வேண்டும். சொல்லுங்க ஆமென். எனக்கு பொறுக்க முடியல அந்த வல்லமை என் எலும்பெல்லாம் உள்ள நுழைச்சிருக்கப்போ, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறவங்க, எலும்பு நரம்பு சத ரத்தத்துக்குள்ள அந்த பரலோக வல்லமை அபிஷேகம் அப்படியே எழும்பி வருகிற ஒன்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எனக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் கீழே சொல்றார், அநேக சொல்லும் அவதூறை நான் கேட்டேன். அப்புறம் அவர் சொல்றாரு 11ல, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு. அப்புறம் வேற சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கு. என்ன சொல்றேன்னா, விசுவாசிகளும் முக்கியம், தீர்க்கதரிசிகளும் முக்கியம், ஊழியர்களும் முக்கியம் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். சத்தியத்தை சொல்றவங்க உங்க அடிமைன்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை சொல்றவங்க கூலிக்காக மாரடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பரலோக தேவனுடைய இடத்துல நின்று உங்களுக்கு நல்வழி காட்டுகிற ஊழியக்காரர்கள். ரொம்ப அசட்டையா நினைக்காதீங்க. சரி, இது ஒரு அனுபவம். 23:29 எரேமியா 23:29 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மணியை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தரே சொல்றார். அன்னைக்கு சகரியா கிட்ட செருபாபேலுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். எந்த கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய நாமத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அததான் சொல்றாரு.
என்ன சொல்றாரு? என் வார்த்தை, என் வார்த்தை. இதே எரேமியாவுக்கு தான் என் வார்த்தை எப்படி இருக்கான்? அக்கினிக்கு முன்னால யாராவது இருக்க முடியுமா? இன்னைக்கு இந்த அவர் வார்த்தை கேட்க ஜனங்களுக்கு மனம் இல்லை, பயம் இல்லை, வசன உணர்வு அந்த தெளிவு இல்லாதனால இன்னைக்கு மந்தமா நொந்து. எப்படி என்ன சொல்லுவாங்க, பனியிலேயே நண்டிக்கிட்டு இருந்தா தயாரெல்லாம் எப்படி இருக்கும்? நமத்து போன போல. ஒரு அனல் இல்ல, ஒரு ஆவி இல்ல. ஆனா வசனம் எப்படிப்பட்டதா? அவர் வார்த்தை அக்கினியை போல, பிறகு கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல. அதான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். அவருடைய வார்த்தை அதிகாரத்தோடு பேசினதினாலே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கும் ஊழியர்கள் பேசும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது இதயம் உடைக்கப்படணும். எப்பொழுது இதயம் திறக்கப்பட்டால் வசனம் அக்கினி, ஆண்டுடைய வார்த்தை அக்கினியானது. கண்மலையை நொறுக்க சம்மட்டி, ஆனா இருதய நொறுக்கலையே. இந்த பேசுகிற தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? அதே வார்த்தையில சகரிய 4:6 சேனைகளின், சும்மா சாதாரணமான தேவன் நினைக்காதீங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 9ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தரும் அடுப்புல வந்து ஒரு சாப்பாடு அப்படியே உங்களோட இருக்கிற நினைக்காதீங்க. முழு உலகத்தையும் படைத்தவர், உங்களை படைத்த. அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். உங்க கைய பாருங்க, கர்த்தருடைய செயல் தெரியும். உங்க மூஞ்ச பாருங்க, மன்னித்து கொள்ளுங்கள். உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிற எல்லா செயல்களை பாருங்க, அவர் யாருன்னு தெரியும். தாவீதுக்கு தெரிந்தது. ஏற்கனவே சொல்லி இருக்க, கோலியாத்து ஆண்டவரை நிந்திச்சான், சேனையை நிந்தித்தான். 1 சாமுவேல் 17:45-46. இத தாவீது கேட்டா, இது சொல்லும் போதே உங்களுக்கு சொல்றேன். அது என்ன பாஸ்டர் அவன் சொல்றாரு, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 100 ஊழியர்கள்ல ஒரு 5 ஊழியர் தான் தாவீதா அவர்னு சொல்லுவாங்க, பவுல அவர்னு சொல்லுவாங்க, ஆபிரகாம 97 ஊழியக்காரங்க அவன் 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 சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? யோசிக்க வேண்டிய வார்த்தை எவ்வளவோ இருக்கு, கேட்க வேண்டிய வார்த்தை எவ்வளவோ இருக்கு, வளர வேண்டிய வார்த்தை எவ்வளவோ இருக்கு, விட வேண்டிய வார்த்தை எவ்வளவோ இருக்கு. அதுல போய் ஏன் யோசிக்கிறீங்க? சரி, ஆதாரம் நிறைய காட்டணுமா? ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோப, பவுல நீங்க பார்க்கும்போது, தாவீதை சொல்லும் போது சொல்லி இருக்கிறாரு. யார் சொல்றது? 3500 வருஷத்துக்கு பிறகு பிறந்த ஊழியர்கள், முன்னோடியான பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? கோத்திர பிதாக்களை பேரை சொல்லி இருக்கிறாங்க தாவீது. அதனால எதுக்கு கொடிட்டு காட்டுறேன்? தேவையில்லாத மேல நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க. இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல. இதெல்லாம் நாம இன்னும் ஜம்ப் பண்ணி போக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது உணர்த்தப்படுறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இனி வருகிற நாட்களில் நம்ம நோக்கம் எல்லாம் நிறைய இருக்கு. அறிய வேண்டிய வார்த்தை. ஓகே, அப்போ சேனைகளின் கர்த்தர் தாவீது சின்ன பையன் தான் அன்றைக்கு. கோலியாத் பெரியவன். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை சபையை திட்டுறான். சபையில் உள்ள சவுலை திட்டுறான். சவுல் ராஜா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ராஜா.
இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான். ஆனா தாவீது சின்ன பையனா இருந்தாலும் என்ன பண்ணாங்க பாருங்க, சபையை குறித்த வைராக்கியம் இருந்தது, கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருந்தது. அந்த தாவீது தான் சொன்னார், நான் அவர் சொல்றேன், மற்றவங்க அவன் வேணா அதை பத்தி உங்க காதுல போட்டுக்க வேண்டிய அவசியம், அதை குறித்து நீங்க டிஸ்கஷன் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது தப்பா மாறிடும். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு இல்ல, இது தொடர்ச்சியா இப்ப இந்த 2-3 வாரமா கூட கேட்டுக்கிட்டு இருக்கிற காதுல விழுது இப்போ. அதனாலதான் அதை பிரேக் பண்றேன். நம்ம முன்னேற வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீங்க ஒரு முறை ஒரு வார்த்தை போட்டுட்டா அது எப்படி முளைக்குது பாருங்க, எத்தனை பேரை பாதிக்குது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், வருமுன் காப்போம். நம்ம இன்னும் பின்பற்ற வேண்டிய வார்த்தை, அறிவிக்க வேண்டிய வார்த்தை நிறைய இருக்கு. சரி, அப்போ கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போறேன். என்ன தெரியுமா? இந்த கோலியாத்தை வீட்டின தாவீது தான் சொன்ன வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11. 46:11. அப்ப இந்த கர்த்தர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஒரு ஊழியக்காரர் அனாதை அல்ல, ஒரு மூப்பர் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஒரு விசுவாசி யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர்களை சுற்றிலும் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர், உங்களோட யார் இருக்காரோ அதே தேவன் தான் உங்க பாஸ்டரோட இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க போதவரோட யார் இருக்கிறாரோ அதே தேவன் தான் உங்க பிள்ளைகளோட இருக்கிறார். உங்க பிள்ளைகளோட இருக்கிற அதே தேவன் தான் சபைக்கு வருகிற எல்லாரோட இருக்கிறார். சபைக்கு வருகிற எல்லாரோட இருக்கிற தேவன் தான் உலகம் முழுவதும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை உள்வாங்கி ஆண்டவருக்காக நிற்கிறாங்களோ எல்லாரும் கூட அந்த தேவன் தான். அப்ப எப்படியே மத்தவங்களை நாம திட்டுறோம்? அப்ப யாரை திட்டுறோம் நாம? சத்தமா சொல்லுங்க. இப்ப குறை சொல்றீங்களே, அப்ப யாரை குறை சொல்றீங்க? கர்த்தரை. இன்னொரு சபையை குறை சொல்றீங்களே, ஏன்? முறைய சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். அது நமக்கு அவசியம் இல்ல, அந்த வேலை நமக்கு இல்ல. நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கணும், வேதத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்கணும், சாட்சிய கதையை மற்றவங்களுக்கு சொல்ல நம்ம ஆயத்தப்படணும். என் தேவனுடைய கதை அப்படின்னா வேதத்துல நிறைய சம்பவம் இருக்கு. ஜனங்க அழிந்து போறாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஆண்டவரை கொஞ்சம் நேரம் சொல்லி இயேசுவை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இருக்கிற குடும்பத்தை பத்தி யோசிக்காத, பிள்ளைகளை பத்தி யோசிக்காதீங்க, யாரை பத்தி யோசிக்காதீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், நடத்துவார். என் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பலனடைந்து மற்றவர்களை திடப்படுத்துங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. என்னத்தை செய்யறீங்களா என்னன்னு பாருங்க. இந்த ஆத்மாவெல்லாம் தட்டி எழுப்புங்க. ஏன்னா சங்கீதக்காரர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த எழுந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட பேசியிருக்கார், இந்த செய்திக்குள்ள போகல. 2வது ஆராதனையில இன்னொரு செய்தி. இப்ப நீங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஃபுல்லா வேணுமா? 2வது ஆராதனைக்கு வாங்க. இன்னும் அதிகம் வேணுமா? 3வது ஆராதனைக்கு வாங்க. இல்லையா? நம்முடைய பெத்தேல் மிஷன் இந்த காணொலியில யூடியூப்ல போட்டு கேளுங்க. எப்படியோ நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக நம்ம வாழணும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கடந்த காலத்தை நினைக்காதீங்க, எல்லாம் தூக்கி போட்டுருங்க. தேவன் தான் நமக்கு
ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, நம்ம ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம தேவையில்லாத நாயா அழணும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய மகிமையுள்ள கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறேன், தெளிவாய் நடத்துகிறேன். நாங்க ஏன் சும்மா கவலைப்பட்டு சோர்ந்து போய் இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களால ஒண்ணும் முடியாதுப்பா, என் ஆவியினாலே ஆகும். எல்லா கண்களை மூடி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கையோயதே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் பாடுவே
உம் வார்த்தை சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். எரேமியா அனுபவத்தை நாங்க பார்த்தோம், எலியா அனுபவத்தை பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க அனுபவத்தை பார்த்தோம். உங்க வார்த்தை புறப்பட்டது, ஒரு மாற்றம் வந்தது. இன்னைக்கு நீ ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர். இந்த வாரம் முழுவதும் ஜனங்களை உன் வார்த்தை அப்படியே எலும்புக்குள்ள துணிக்கட்டும், உடலுக்குள்ள அக்கினி போல வரட்டும். சோர்ந்து போகும்போது தட்டி எழுப்போம், கவலைப்படும் போது உற்சாகப்படுத்தும், வழி விலகி போகும்போது கண்டித்து உணர்த்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்து செயல்பாடுகளை மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு